திரைப்படங்கள் ஒரு தேதியில ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா அந்த தேதியில ரிலீஸ் ஆயிடும். ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள்ல ரிலீஸ் டேட் சொல்லியும் அந்த தேதியில கரெக்டா திரைப்படங்கள் வராம தள்ளி போற கதைகளும் உண்டு. இவருடைய வெற்றி படங்கள்லாம் முன்னாடி எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவருடைய தயாரிப்புல வெளிவர இருக்கிற நிறைய படங்கள் காலதாமதமா ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுக்கு உதாரணங்கள் வல்லினம், திருமணம் என்னும் நிக்கா இந்த மாதிரியான படங்கள். ரீசெண்டான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற பூலோகம். இந்த திரைப்படம் எப்பவோ ரெடி ஆயிடுச்சு. ஆனா ரிலீஸ் டேட் இன்னமும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஐ திரைப்படமும் ரொம்ப காலமா இந்த திரைப்படம் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா விநியோகஸ்தர்களுக்கும் ஆஸ்கர் பிலிம்ஸ்க்கும் ஏதோ குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும், ஐ திரைப்படம் வரும்போது அது சரி கட்டினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனாலதான் திரைப்படங்கள் காலதாமதமா வருது. அது மட்டும் இல்லாம ரவிச்சந்திரனுடைய படங்கள் எல்லாமே காலதாமதமா வர்றதுனால விநியோகஸ்தர்களை இது ரொம்ப பாதிக்குது அப்படிங்கறதாலையும் இப்போ ஒரு பிரச்சனை ஐ படத்துக்கு எழுந்திருக்கு. அதனால தான் ஐ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தோட மற்ற மொழிகளுடைய டப்பிங் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இன்னும் முடிவடையல அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மையோ. ஆனா ரசிகர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களுடைய படம் எந்த தேதியில ரிலீஸ்னு சொல்றீங்களோ அந்த தேதியில ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா லேட் பண்ணிட்டே எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.